இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட்ஸ் ஐ ரிக்ரெட் பையிங். ஏண்டா இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ். இட் டசன்ட் மீன் தட் ஐ ஹேட் தோஸ் ப்ராடக்ட்ஸ். அதுக்காக எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. புரியலையே. இப்போ என்னதாண்டா சொல்லுவார் அதானே. பேசிக்கலி அது தேவை இல்லை, அப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி கேட்டகரி ப்ராடக்ட்ஸும் அதுக்கப்புறம் நிஜமாலேயே ப்ராடக்ட்ஸ் தட் ஐ ஹேட்டுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இதில் கலந்துருக்கு. இதுலனா எதுலேருந்துன்னு கேட்குறீங்க? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோலேயே சொன்னேன், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. யாராவது பண்ணீங்களா? இல்லை யாராவது பண்ணீங்களான்னு கேட்டேன். ஒரே ஒரு ஜீவன் பண்ணுச்சு. அந்த ஜீவனோட பேர் நான் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ. ஓகே, மீதி உங்கள் எல்லாரையும் ஐ ஹேட் யூ. இப்போ கூட ஒன்றும் கேட்டு போகல, குடுன்னு ஓடி போயிட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு குடுன்னு ஓடி வந்துருங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம். முதலாவது என்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கிரிமோட AHA BHA பீலிங் சொல்யூஷன். 25% AHA, 2% BHA, 5% PHA. PHAனா என்னன்னு எனக்கும் தெரியலையே, ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஸோ பேசிக்கலி இது ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் பீல் அப்படிங்கிறது உடனே பீல் டைப்பு கிடையாது. உங்களோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா, இதில் இருக்கிறது என்ன செய்யணும்னா, உங்கள் ஸ்கின்னோட செகண்ட் லேயர் வரைக்கும் போய் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி அண்ட் உங்களோட அன்வான்ட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ஆயில், சீபம், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சப்பிளாக ஸ்மூத்தான ஒரு ஸ்கின் தரும். அண்ட் ஓவர் யூஸ், அதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு பிக்மெண்டேஷனை குறைக்க போகுது, உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணும். இதை மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, பீயிங் அன் ஆயிலி ஸ்கின்கள் எனக்கு இங்கெல்லாம் அந்த கொஞ்சம் டெக்ஸ்சர்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மெயினாக இதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது ஃபர்ஸ்ட் நான் டெர்மாகோல யூஸ் பண்ணேன். அதில் இட் ஒர்க்ட் ஒண்டர்ஸ் ஃபார் மீ. என் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக சப்பிளாக அழகாக இருக்கும். ஸோ அது காலி ஆயிடுச்சுனோடனே நம்ம கை தான் சும்மா இருக்காது, பிராண்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்கிரிமில் இருந்து வாங்கினேன். ஆக்சுவலாக பில்கிரிமில் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆல்ஃபா அர்பியூட்டின் சீரம் அது எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த கெமிக்கல் பீலும் எனக்கு ஒர்க் ஆகும்னு நம்பி வாங்கினேன். பட் எனக்கு அந்த டெர்மாக்கோ அளவுக்கு இது எஃபெக்ட் தரலை. நாட் ஸோ இம்ப்ரெஸ்ட். டெஃபினட்டாக ஐ ரிக்ரெட் பையிங் திஸ். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ளம்லேருந்து இந்த ஹேர் மாஸ்க், ஆலிவ் அண்ட் மக்கடாமியா மெகா மாய்ஸ்சரைசிங் ஹேர் மாஸ்க் ஃபார் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர். இது நான் வாங்கின காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 8 months ஆகிருக்கும், இல்லாட்டி 6 months ஆகிருக்கும். அப்போ என்ற முடி ஹேர் கலரிங்கும் பண்ணி ஸ்மூதனிங்கும் பண்ண முடியும். இப்போ ஸ்மூதனிங் மட்டும் இருக்கும், அதாவது எண்டில் மட்டும். நான் இன்னும் ரூட் டச்சப்லாம் கொஞ்சம் பண்ணணும், முடி அங்கங்கே எடக்க முடக்க வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான், அதாவது ஸ்மூதனிங்கும் பண்ணி ஹேர் கலரிங்கும் பண்ணப்போ என்னோட முடி ரொம்ப ட்ரையாக ரஃபாக கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஃபீல் கொடுத்தது. ஸோ ஐ வாஸ் பேட்லி இன் நீட் ஆஃப் சம்திங் தட் குட் ப்ரொவைட் ஹைட்ரேஷன் ஃபார் மை ஹேர். அதாவது கொஞ்சம் திரும்ப சில்கி ஸ்மூத் ஆக்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ராடக்ட் தேடிட்டு இதை வாங்கினேன். இதுதான் அழகாக அவங்க போட்டிருக்காங்களே, கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேருக்கு அப்படின்னு. நம்மளுக்கு கெமிக்கலி ட்ரீட்டட். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, மெகா மாய்ஸ்சரைசிங் ஹேர் மாஸ்க். ஐ நீட் இட் மேன் அப்படின்னு வாங்கினேன். பண்ணிச்சா? ஓகே, மாய்ஸ்சரைஸ் பண்ணலை. ஸோ நாட் ஸோ இம்ப்ரெஸ்ட். இதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னா, டபுள் ஒரு ஹேர் மாஸ்க் இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு ஸ்காஷ் காஃப், அதுக்கப்புறம் லாரியலில் உள்ள இந்த மாஸ்க்கு, ஸ்பா க்ரீம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முடியாததாக ஸ்மூத்தாக சில்கி ஆக்கிடும். இல்லையா மேட்ரிக்ஸில் உள்ள கண்டிஷனர், அது சூப்பராக வேலை செய்யும். இது நமக்கு வேண்டாம். அடுத்ததாக டிங்கிள் ரேசர். இது அமேசானில் தான் பயங்கர ஃபேமஸ். கரெக்டுங்களா? இதை நான் அமேசானில் வாங்கலை, ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். மாயாஜாலில் கீழே ஒரு கடை இருந்தது. ஓகேங்களா, அங்கே வாங்கினேன். பட் என்னன்னா, அதே டிங்கிள் பிராண்ட் தான். ஓகேங்களா, இது லைக் மெட்டீரியலும் சரி, அந்த பிளேடும் சரி, அதோட குவாலிட்டி பார்க்கையில் யூஸ் பண்ணையிலேயே தெரிஞ்சு சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஓவரால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது கோடு போட்டா அப்படின்னு கோடு போட்டுச்சு. கடைசியில் நான் பிளேடு சங்கர் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், அங்கங்கே ஸ்க்ராட்சோட. எனக்கு சிரோனாவோட ரேசர் தான் தி பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட். நீங்கள் சிரோனாவோட ரேசர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. அதோட பிளேடே ஜிக்ஸாக்காக இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக உங்களுக்கு எந்த கட்டோ ஊண்டோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணாது. லைக் ஐ ஹாவ் யூஸ்ட் கார்மேசியோட ரேசர், அதுக்கப்புறம் பாம்பே ஷேவிங் கம்பெனியோட ரேசர்ஸ். பட் அது எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. சிரோனா பெஸ்ட்டு. அண்ட் இதை நான் ஆக்சுவலாக தூர தான் போடணும். அண்ட் டிங்கிள் ரேசர் யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இந்த டிங்கிள் ரேசர் தான் அந்த டிங்கிள் ரேசரா
இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி வாஷ் சாலிசிலிக் ஆசிட் உள்ளே ஒரு பாடி வாஷ், அதாவது மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து. பேசிக்கலி ஐ எம் திஸ் பர்சன் ஹூ டேக் சோப்பு தேய்ச்சி ஃபைஸ் அண்ட் ஊட்டிஃபை வாட்டர் அண்ட் கம் அவுட். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்னு மூட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் பாடி வாஷ் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வாங்கினேன். அப்படிங்கிறத விட எனக்கு என்னென்னா ஸ்ட்ராபெரி ஸ்கின் கொஞ்சம் உண்டு. ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணால் இதெல்லாம் போகுங்கிற ஒரு நம்பிக்கையில் வாங்கினேன். ஒன்று, இதை வந்து நான் ஒரு 3 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது குறைஞ்ச பாடாக இல்லை, அதாவது ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுங்கிறது. 2, இது வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கவும் இல்லை. நம்ம சோப் எடுத்துட்டு ஈஸியாக தேய்ச்சோமா குளிச்சோமா வந்தோமான்றதை விட்டுட்டு இதுக்கு ஒரு அது பேர் என்ன லூஃபா, அதை எடுத்துகிட்டு அதில் ஊற்றி அதை நினச்சி தேய்ச்சி ஸோ இவனுக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம திரும்ப விட்றா அந்த மெடிமிக்ஸ் சோப்பை, விட்றா அந்த ஹமாம் சோப்பைன்னு மாறிட்டோம். இது வந்து வி ஹாவ் திஸ் பிம்பிள் பேட்ச் ஃப்ரம் சான்ஃபி. ஓகே, டச் வுட் எனக்கு வந்து ரொம்ப இந்த பிம்பிள் ஆக்னே வர ஸ்கின் கிடையாது. செஞ்சு அதுலேயும் கண்ணு வச்சிடாதீங்க. நீங்கள் கண்ணு வச்சதுல எனக்கு முடி போயிருச்சு என்ற அழகு போயிருச்சு, நீ எப்போ அழகாக இருந்ததுலாம் கேட்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் டச் வுட் எனக்கு வந்து பிம்பிள் ஆக்னே உள்ள ஸ்கின் கிடையாது. வந்தால் எப்போவாது ரேராக ஒன்று வந்து இப்படி எட்டி பார்க்கும். ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினேன். பேசிக்கலி என்னென்னா அந்த பிம்பிளுக்காக வாங்கினேங்கிறத விட இதை வந்து யூஸ் பண்ணணுங்கிற ஒரு அல்ப ஆசையில் வாங்கினேன். ஓகேங்களா, அண்ட் இதை வந்து 2 வாட்டி யூஸும் பண்ணேன். எனக்கு வந்து அது பெருசாக அந்த பிம்பிளை வந்து என்ன சொல்ல குறைப்பதோ இல்லாட்டி காய வைத்து போக வைப்பதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ இவனுக்கும் டாட்டா பாய் பை நம்ம சொல்லிடலாம். அண்ட் யூ லெட் மீ நோ லைக் இந்த மாதிரி நல்ல நல்ல ரேண்டம் கதைகள்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு லெவலில் ஐ வாஸ் லைக் வீடியோவில் இதுதான் டைட்டில்னா இது பற்றி மட்டும்தான் பேசணும். அது வந்து எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு கனெக்டே இல்லாத மாதிரி இருந்தது, ஒரு ரொபாட்டிக்காக இருக்கிற மாதிரி. இது இந்த ப்ராடக்ட்டு, இது இப்படி யூஸ் ஆகுது, இது வேணா வாங்க, இது வேணா வாங்காது. இட் வாஸ் லைக் எனக்கே வந்து அது ஐ டோன்ட் ஃபீல் லைக் மீ. A few inches later. அடுத்து we have something fancy. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சிரோனா பிராண்ட் உள்ள ஃபேஷியல் ரேசர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ஐப்ரோ ட்ரிம்மரும் வாங்கினேன். இது வந்து லைக் எலக்ட்ரிக் ஆர் வாட் டு சே பேட்டரி போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐப்ரோ ட்ரிம்மர். ஓகேங்களா, மேனுவல். ஸோ இப்படி க்யூட்டாக அழகாக பென்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பேட்ரி போட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஐப்ரோ வந்து க்ளீனாக ட்ரிம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக இதை வந்து நான் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆக போகுது. அந்த ஒரு வாட்டி யூஸ் பண்ணதோடு சரி. நேற்று வந்து நான் ப்ராடக்ட் எடுத்து வைக்கும்போது திரும்பவும் ட்ரை பண்ணேன். என்ன தான் இதில் பிரச்சனை, ஏன் நம்ம அதில் திரும்ப கை வைக்கலை, ஏன் நமக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நான் கண்டுபிடித்தேன் இது வந்து என்னென்னா ஹேரை ப்ளக் பண்ணுது. ஓகே, அது வந்து எப்படியோ கட் பண்ணுது. ஆக்சுவலி ப்ளக் கூட கிடையாது, கட் தான் பண்ணுது. ரேசர் எப்படி மேலோட்டமாக கட் பண்ணுமோ அந்த மாதிரி. பட் என்னென்னா ரேசர் அட்லீஸ்ட் நல்லா க்ளீனாக கட் பண்ணிடுவோம் ஸோ தட் நம்ம ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து அந்த லைட்டாக ஹேரை விடுது. என்ன சொல்ல, இந்த ஷேவிங் பண்ணிவிட்டு ஒரு நாள் 2 நாளில் வந்து ஒரு ஹேர் மொழிக்கும் தெரியுமா, அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஹேரை விட்டுருது. ஸோ இதை வைத்து நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்னடா அடிக்க வர மாதிரி வரேன்னுலாம் கேட்காதீங்க. வீடியோ வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் போர் அடிக்கும்ல, அதனால் இப்படி பட்டுன்னு வந்தால் கொஞ்சம் பக்குன்னு இருக்கும், அதுக்கு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸோட கோல்டு க்ரீம். பேசிக்கலி ஒரு மாய்ஸ்சரைசர், அதுவும் திக்கான மாய்ஸ்சரைசர். ஓகே, இது வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் ஆளாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், மாய்ஸ்சரைசேஷன் எல்லாம் கொடுக்கும். பட் என்னன்னா இதோட ஸ்மெல்லு லிட்டரலாக பாண்ட்ஸ் பவுடர் ஸ்மெல்லு. இதை வந்து நான் வாங்கினப்போ ஹால் வீடியோவில் காட்டியிருப்பேன். அப்போவே சொல்லியிருப்பேன் எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு வந்து அந்த பாண்ட்ஸ் பவுடர் ஸ்மெல் வருது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு இது பிடிக்கல. ஐ எம் திஸ் கேர்ள் ஹூ ஹேட்ஸ் பாண்ட்ஸ் பவுடரோட ஸ்மெல். ஓகேங்களா, சின்ன வயசில் என் மூஞ்சிக்கு பவுடர் அடிச்சதா சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படிங்கிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பாண்ட்ஸ் பவுடர் தான் நம்ம எல்லா வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும். மெயினாக இந்த 90s கிட் வீட்டில் கண்டிப்பாக பாண்ட்ஸ் பவுடர் தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காத காரணத்தினாலே பவுடர் அடிக்க மாட்டேன். அதே ஃப்ரேக்ரன்ஸை இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இதை மட்டும் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? நோ. உங்களுக்கு பாண்ட்ஸ் பவுடர் ஸ்மெல் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PACயோட ஆயில் ப்ரைமர். இது வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா மேக்கப்பு கீழே வந்து ஒரு ஆயில் பேஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு யூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் எவ்ரிடே பர்பஸ்க்கு வந்து நல்லா உங்கள் ட்ரை ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ். மற்றபடி ஒரு ஆயில் ப்ரைமராக எனக்கு தெரில எந்த அளவுக்கு இது ஒரு ப்ரைமராக இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஏன் அப்படின்னா இது ஆப்வியஸாக உங்களுக்கு போர் ஃபில்லிங் அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுதான்
நீங்கள் மேக்கப்பு கீழே அப்படிங்கும்போது இது வேணாம்னு சொல்லலாம். மேக்கப் இல்லாமல்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலி ஸ்கின் பர்சன், மேக்கப் இல்லாமையும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அடித்து நொறுக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு ட்ரை பண்ண கேமரா எல்லாத்தையும். ஐ ஐ என்ன ஸ்மெல் இது? ஏதோ வியர்டாக இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு தேவை பொறுத்து வாங்க வேண்டுமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. பட் ஐ ஆக்சுவலி ரிக்ரெட் பையிங் இட். தேவையில்லை. ஏன்னா நல்லா இல்லைங்கிறதோட ப்ராடக்ட் வந்து தேவையில்லை எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீயோட சீக்கா காமிங் பிளெமிஷ் கிளியரிங் ஃபேஸ் வாஷ் வித் சாலிசிலிக் அண்ட் க்ரீன் டீ. சின்ன வயசில் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி படிச்சுட்ருக்கேன். ஓகே, பேசிக்கலி சாலிசிலிக் அண்ட் க்ரீன் டீ பேஸ்டு ஒரு ஃபேஸ் வாஷ். எனக்கு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் பிடிக்கும். அகெயின் டெர்மாக்கோக்காரனோடது தான். ஓகேங்களா, டெர்மாக்கோ நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன். உங்கள் ப்ராடக்ட்டை நான் நிறைய யூஸ் பண்ணுறேன், நிறைய என்னோடய ஆடியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எனக்கு சம் மணி கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க காலுக்கு இன்னும் ரீச் ஆகலை போல். அது வாயில் பொண்ணு வந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சீக்கிரமாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் மணி போடுங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இவ்வளோ நேரம் அந்த வாய்ஸை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன தைரியம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓ எஸ், அதுதான் இந்த ஃபேஸ் வாஷோட ஸ்மெல்லு மெயினாக. எனக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் கூட ப்ராடக்ட் தாங்க. பட் கண்ட ஃப்ரேக்ரன்ஸோட ப்ராடக்ட் தராதிங்க, என்னால் முடியலை. குட் ஃப்ரேக்ரன்ஸ் ஓகே, இது ஒரு மாதிரி இந்த மருந்து ஸ்மெல். லிட்ரலாக இந்த மெடிக்கல் ஸ்டோரில் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் அங்கெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி வாசனை தருகிறது. அந்த ஒரு மெயின் காரணத்துக்காக பிடிக்கல. அண்ட் இன்னொன்று காரணம் வந்து அகெயின் நான் யூஸ் பண்ணுற சாலிசிலிக் ஆசிட் எல்லாமே எதுக்குன்னா எனக்கு வந்து இங்கே இருக்கிற சீபம் ப்ரொடக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்மூத்தான ஸ்கின் தரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். அதை வந்து இதை பண்ணலை. ஸோ டாட்டா டாட் அண்ட் கீ வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட ப்ரைமர் ப்ளஸ் மேட் கன்சீலர், லிக்விட் கன்சீலர். ஒன்று வந்து இதோட ஷேடு வால்நட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் இதுதான் டார்க்கஸ்ட் ஷேடுன்னு. இது வந்து மோர் ஆஃப் தட் கூல் அண்டர் டோன் உள்ள ஒரு கன்சீலர். ஓகே, எனக்கு தெரில ஸ்க்ரீனில் எப்படி தருதுன்னு. நல்ல ஒரு பிங்க் ரெட் பேஸ் உள்ள ஒரு கன்சீலர். அதனால ஒரு வார்ம் ஸ்கின் கேர்ளாக எனக்கு, நீங்கள் கேர்ளான்னு கேட்கக்கூடாது, கேர்ள் தான், ஒரு வார்ம் ஸ்கின் கேர்ளாக எனக்கு அது செட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக்காகவே கன்சீலரில் வந்து மேட் ஃபினிஷ் இருந்தால் பிடிக்காது. ஸோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். பேசிக்கலி பிடிக்கல. எதுக்கு ஏதுன்னெலாம் கேட்காதீங்க, பிடிக்கல. ஏன்னா எனக்கு அதுக்கான ரீசன் தெரில. யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு 2-3 வாட்டி, ஆனால் பிடிக்கல. ப்ரோ, இந்த ஐலாஷ் க்ளூவை வாங்காதீங்க ப்ரோ. எதுன்னு கேட்குறீங்களா? லாக்மி இல்லை ப்ரோ, ஸ்க்லாரோட ஐலாஷ் க்ளூ. ஓகேங்களா, இது வந்து பேசிக்கலி நம்ம லேஷில் அப்ளை பண்ணிட்டு லேஷை ஒட்ட வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த வேலையை பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக, அதாவது அஃபோர்டபுள்னால் ரொம்ப அஃபோர்டபுள் இல்லை, கொஞ்சம் மிட் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் குவாலிட்டி வைஸ் வேறு மாதிரியான ஒரு லேஷ் க்ளூ வேணும், அதாவது உங்கள் லேஷஸை பிடிச்சி நிற்க வைக்கிற மாதிரியான ஒரு லேஷ் க்ளூ வேணும்னா பிஎஸ்சியோட லேஷ் க்ளூ வந்து ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் வேரியன்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டிங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ தட் பேஸில் என்ன கலர் இருக்கோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். பிளாக் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னே எங்கேயாவது பட்டுச்சுன்னு வைங்களேன், அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவனுக்கு நொன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்கிரிமோட அல்ட்ரா மேட் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டான லுக், அதாவது சாஃப்ட் மேட் லுக் அந்த மாதிரி கொடுக்குது. ஆனால் ரொம்ப சிலிக்கானியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அது வச்சா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி, வளவலன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த ப்ரைமர் போட்டால். இந்த சன்ஸ்க்ரீன் போட்டால். ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம ப்ராப்பராக நல்லா என்ன சொல்கிறது, பவுடர் வச்சு செட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லாட்டி ஒரு மாதிரி வளவலாக ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இது பிடிக்கலை. இங்கே எல்லோரும் நான் கஷ்டப்பட்டு விலாகு அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஹாலு, நைக்கா ஹால் இதெல்லாம் போட்டால் மட்டும் பார்க்குறீங்க. தவறான செயல் அல்லவா? எல்லா வீடியோவும் பார்க்கணும், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம் பிராண்ட்லேருந்து நான் வாங்கும்போது இது ப்ளூம், இப்போ வந்து ப்ராஷன் மாற்றிட்டாங்க. ஸோ அதோட சில்க் பிளர் மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் லுக். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ரைமரானு கேட்டிங்கன்னா நோ பேட்டா, நோ. நீங்கள் வந்து 2-in-1 வாங்கணுங்கிறதுக்காக வாங்குறீங்கன்னா யூ வில் பி டிஸப்பாயிண்டட். இல்லை உங்களுக்கு மாய்ஸ்சரைசராக வாங்குறீங்கன்னா யூ வில் பி ஓகே வித் இட். ஆனால் இதுக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்த பில்டப்பில் தான் நான் இந்த ப்ராடக்டே வாங்கினேன். ஆனால் ஏன் அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில.
இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ப்ராடக்ட் எம்டிஸில் இதை காட்டவில்லை. பேசிக்கலி இது ஃபேஸஸ் கனடாவோட எம்டி பாட்டில் செட்டிங் மிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இதில் காட்டிக்கொள்ளலான்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செட்டிங் மிஸ்ட், அஃபோர்டபுள் ரேஞ்சில். உங்களுக்கு இதில் சின்னதும் கிடைக்கும், இதோட சைஸ் சின்னது. இது வந்து 600 வரும்னு நினைக்கிறேன். சின்னது எடுத்திங்கன்னா ஒரு 300 அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும். உங்கள் மேக்கப்பை வந்து லாங் ஸ்டேவாக பிடிச்சி வச்சுருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்கின் ஃபினிஷ் கொடுக்கும். நீங்கள் மேக்கப் போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ப்ரிட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்கப்லாம் அழகாக மெல்ட் பண்ணி செகண்ட் ஸ்கின் மாதிரி ஆக்கி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக சம்மந்தமே இல்லைனாலும் இந்த வீடியோவில் நான் ஒட்ட வச்சுட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கோ செக் இட் அவுட். நான் லிங்க் எங்கேயும் தரமாட்டேன், ஏன்னா அதுதான் பேசிக்கலி நான் கொஞ்சம் லூஸு தான். மணியெல்லாம் அடிக்குது, ஃபோன் அடிக்குது.